ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் வந்து நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா, மெயின்னே பினா ஜானே பத்தா தியா, இல்லைனா மெயின்னே ஜான்காரிக்கே பினா பத்தா தியா. சொல்லிவிட்டேன் அப்படின்னா பத்தா தியா. ஸோ பத்தாவோ அப்படின்னா சொல்லு அப்படின்றது அர்த்தம். சொல்லிவிட்டேன் அப்படின்னா பத்தா தியா. நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன், மெயின்னே பினா ஜானே பத்தா தியா. ஸோ பினாவோட யூசேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஆனே பினா, ஜானே பினா, கானே பினா. ஸோ ஆனே பினா ஜானே பினானா வராமல், போகாமல், சாப்பிடாமல் அப்படின்னா கானே பினா. ரூட் வெர்பு அது கூட நே, அது கூட வந்து பினா அப்படி சேர்த்தா வராமல், போகாமல் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். நான் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஸோ அதே போல தான் தெரியும் அப்படின்னா, எனக்கு தெரியும் அப்படின்னா மே ஜான்தி ஹூன், மே ஜான்தா ஹூன்னு சொல்லுவோம். அதே தான் இங்கே வந்து ஜானே பினா இல்லைனா பினா ஜானே, இல்லை அப்படின்னா ஜான்காரிக்கே பினா, ஜான்காரிக்கே பினா. ஸோ ஜான்காரிக்கே பினா இல்லைனா ஜானே பினா, இது ரெண்டுத்தில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும் தெரியாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு. மெயின்னே ஜான்காரிக்கே பினா பத்தா தியா, இல்லைனா மெயின்னே பினா ஜானே பத்தா தியா, இல்லை ஜானே பினா பத்தா தியா. அடுத்தது பாருங்கள், அவர் உங்கள் வீடு தெரியாமல் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த சென்டென்ஸ்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ வீடுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயம், அவர் உங்கள் பேர் தெரியாமல் மறந்துட்டார், அவர் உங்கள் பேர் என்னென்னு தெரியாமல் திரும்பி வந்துட்டார், அவர் உங்கள் பேர் என்னென்னு தெரியாமல் என்கிட்ட கேட்டார். ஸோ இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டார், திரும்பி வந்துட்டார், இதெல்லாம் நம்ம பாஸ்ட் டென்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம புதுசாக பார்க்குறது பினா மட்டும்தான். ஸோ அவர் அப்படின்னா ஓ, ஆப்கா கர் அப்படின்னா உங்கள் வீடு, ஜானே பினா இல்லைனா ஜான்காரிக்கே பினா அப்படின்றதுனா வந்து தெரியாமல், வாபஸ் ஆகையா அப்படின்னா திரும்ப வந்துட்டார். இதுவே அவள் உங்கள் வீடு தெரியாமல் திரும்பி வந்து விட்டாள் அப்படின்னா ஓ ஆப்கா கர் ஜான்காரிக்கே பினா வாபஸ் ஆ கயி அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், அவர் உங்களை பற்றி தெரியாமல் அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்னே ஆப்கா பாரேமே, ஆப்கே பாரேமே அப்படின்னா வந்து உங்களை பற்றி அப்படின்றது அர்த்தம். ஆப்கே பாரேமே, ஜானே பினா இல்லைனா ஜான்காரிக்கே பினா ஐசா கஹா. ஸோ ஐசா அப்படின்னா அப்படி அப்படின்றது அர்த்தம். சொல்லிவிட்டார், பேசிவிட்டார் அப்படின்னா கஹா அப்படின்றத சொல்லுவோம். ஸோ கஹோ அப்படின்னா சொல்லு, பேசு அப்படின்றதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுக்கு வந்து கஹா அப்படின்றது வரும். அடுத்தது பாருங்கள், நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், அந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஸோ மெயின்னே ஏ, மெயின்னே இது அப்படின்னா ஏ, பினா ஜானே அப்படின்னா தெரியாமல், இல்லைனா ஜானே பினா அப்படின்னா தெரியாமல், கியாத்தா அப்படின்னா செய்து விட்டேன், ஏக் பார் முஜே ஷமா கரோ, ஷமா கரோ அப்படின்னா மன்னிச்சு விடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னா முஜே ஷமா கரோ, ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஏக் பார். இந்த ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் ஏக் பார். ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். இஸ் ஏக் பார் அப்படின்னா இந்த ஒரு தடவை, முஜே ஷமா கரோ அப்படின்னா வந்து என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ ஜான்காரிக்கே பினா, பினா ஜானே இல்லைனா ஜானே பினா, இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு செய்து விட்டேன் அப்படின்னா கியாத்தா, பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கியாத்தி. அடுத்தது பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே இதை வாங்கிட்டீங்கன்னு தெரியாமல் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டீங்களா, தெரியாமல் நான் வாங்கிட்டேன். ஸோ ஏற்கனவே வாங்கிட்டீங்கன்னு தெரியாமல் வாங்கிட்டேன். ஸோ அந்த நூ சவுண்டு, பட் அதுக்கான ப்ராப்பர் அர்த்தம் வந்து வாங்கிவிட்டீர்கள் என்று தெரியாமல் நான் வாங்கிவிட்டேன் என்று தான். பட் நம்ம பேசும்பொழுது வாங்கிட்டீங்கன்னு தெரியாமல் வாங்கிட்டேன், நூ சவுண்டு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கான யூசேஜும் வந்து நான் செப்பரேட் வீடியோவில் வந்து நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி என்று வந்ததுனாலே வந்து கீ வரும் சென்டென்ஸில். ஸோ அந்த மாதிரி கீ யூஸ் பண்ணும்பொழுது வந்து அதுக்கு அடுத்தது என்ன பேசுகிறோமோ, அதாவது அதுக்கான ரிசல்ட், நான் தெரியாமல் வாங்கிவிட்டேன் அப்படின்றது தான் ஹிந்தியில் ஃபஸ்ட்டு சொல்லணும். என்று நீங்கள் ஏற்கனவே வாங்கிவிட்டீர்கள் அப்படின்றத செகண்ட் சொல்லணும். ஸோ நான் அந்த சென்டென்ஸும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்று தெரியாமல் வாங்கிட்டீங்கன்னு, ஸோ வருவான்னு, போவான்னு, வருவான் என்று, போவான் என்று, அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்று வந்ததுன்னா அதுக்கு அடுத்தது வர்ற வார்த்தையை ஹிந்தியில் ஃபஸ்ட்டு சொல்லணும். என்றுக்கு கீ அடுத்தது சொல்லணும். அதுக்கு அடுத்தது தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறத லாஸ்ட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா, வாங்கிவிட்டீர்கள் என்று தெரியாமல் நான் வாங்கிவிட்டேன். ஸோ தெரியாமல் நான் வாங்கிவிட்டேன் அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். மெயின்னே இசே, இதை
பினா ஜானே, பினா ஜானே அப்படின்னா தெரியாமல், இல்லைன்னா ஜான்காரிக்கே பினா அப்படின்னா தெரியாமல், கரீத் லியா அப்படின்னா வாங்கிவிட்டேன், என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு கி. அப்னே இசே பெஹலேஹி கரீத் லியா, அப்னே அப்படின்னா நீங்கள், இசே அப்படின்னா இதை, பெஹலேஹி அப்படின்னா ஏற்கனவே, கரீத் லியா அப்படின்னா வாங்கிவிட்டீர்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ மேனே இசே பினா ஜானே मैंने इसे बिना जाने खरीद लिया कि अपने इसे पहले ही खरीद लिया है. அடுத்தது பாருங்கள், நான் நேற்றுக்கு தெரியாமல் ஜன்னலை திறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கல் மேனே பினா ஜானே கிடக்கி குழி சோர்த்தி. ஸோ குலா அப்படின்னா வந்து திறந்து அப்படின்றது அர்த்தம், குலா. ஸோ இந்த ஜன்னல் வந்து பெண்பால் அப்படின்றதுனால கிடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜன்னலுக்கு பெண்பால் அப்படின்றதுனால குழி சோடுதி அப்படின்றது அர்த்தம். சோடுதி அப்படின்னா வந்து வைக்கிறது, ஸோ விட்டு விடுறது, அப்படியே திறந்தே வச்சு விட்டுடுறது. ஸோ குழி சோடுதி. அடுத்தது பாருங்கள், அவன் அம்மாவுக்கு தெரியாமல் விளையாட போயிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ அப்படி மாக்கோ பத்தாயே பினா. ஸோ மாக்கோ பத்தாயே பினா அப்படின்றது வந்து அம்மா கிட்ட சொல்லாமல் அப்படின்ற அர்த்தத்தில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஜானே பினா அப்படின்றதும் சொல்லலாம், பத்தாயே பினா அப்படின்னா சொல்லாமல் அப்படின்றது. கேள்னே கேலியே பாகர் சலகையா. கேள்னே கேலியே அப்படின்னா விளையாடுவதற்கு, பாகர் அப்படின்னா வெளியில், சலகையா அப்படின்னா போய்விட்டான். அடுத்தது பாருங்கள், அமாவாசைன்னு தெரியாமல் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ அமாவாசைன்னு தெரியாமல், ஸோ நூ வருது பாருங்கள், அமாவாசை என்று தெரியாமல் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நூ சவுண்டு வருதா, என்று அப்படின்னாலே வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். ஸோ ஆஜ் மெயினே நான்வெஜ் காயே. ஆஜ் அப்படின்னா இன்று, மெயினே அப்படின்னா நான், நான்வெஜ் காயே அப்படின்னா ஸோ நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன். ஸோ பினா ஜானே கி. ஸோ கி ஃபஸ்ட்டு வரவங்க, பினா ஜானே ஆஜ் அமாவாசை ஹே. பினா ஜானே அப்படின்னா தெரியாமல், அமாவாசைன்னு, ஸோ அமாவாசை ஹே. அடுத்தது பாருங்கள், தமிழில் வந்து அமாவாசைன்னு சொல்கிற மாதிரி ஹிந்திலையும் அதே தான் வரும். ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தமிழ்லையும் ஹிந்திலையும் சிமிலராக வரக்கூடிய வார்த்தைகள் வந்து நான் 2 வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியாமல் எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மேரி ஜானே பினா குச் மத் கரோ. ஸோ எதுவும் செய்யாதீங்க அப்படின்னா குச் மத் கரோ. மேரி அப்படின்னா எனக்கு, ஜானே பினா அப்படின்னா தெரியாமல், இல்லைனா மேரி ஜான்காரிக்கே பினா குச் மத் கரோ அப்படின்றத சொல்லலாம். போலீஸுக்கு தெரியாமல் திருடன் வந்து ஓடிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சோர். திருடன் அப்படின்னா சோர். ஸோ சோர் போலீஸ்கி ஜான்காரிக்கே பினா, ஜான்காரி மே ஆயே பினா தெரிய வருவதற்கு முன்பே, ஸோ தெரிய வருவதற்குள், ஜான்காரிக்கு மே ஆயே பினா ஹி பாக் கயா அப்படின்னா தப்பித்து ஓடிட்டான். ஸோ ஓடிட்டான் அப்படின்னா வந்து நார்மலாக சொல்கிறத விட தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ போலீஸ்கிட்டே இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற வேர்பு வந்து பாக் கயா. பாக் கயா அப்படின்னா வந்து தப்பிச்சு ஓடுறது. ஸோ அடுத்தது பாருங்கள், உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அவரோட காரை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அப்னி பிதா கி கார் உன்கி ஜான்காரிக்கு பினா மத் லேக்கர் ஜாவோ. லேக்கர் ஜாவோ அப்படின்னா வந்து எடுத்துகிட்டு போங்க, மத் லேக்கர் ஜாவோ அப்படின்னா எடுத்துகிட்டு போகாதீங்க, இல்லைனா லேக்கர் மத் ஜாவோன்னு சொல்லலாம், மத் லேக்கர் ஜாவோன்னு சொல்லலாம், ரெண்டுமே கரெக்டு தான். நீங்கள் அந்த மத்து வந்து 2 வேர்புக்கு நடுவுலையும் யூஸ் பண்ணலாம். எடுத்துகிட்டு போகாதீங்க, லேக்கர் மத் ஜாவோ, இல்லைனா மத் லேக்கர் ஜாவோ அப்படின்றத சொல்லலாம். ஸோ அப்னி பிதாக்கி அப்படின்னா உங்களுடைய அப்பாவுக்கு, அப்பாவுடைய கார், உன்கி அப்படின்னா அவருடைய, ஸோ அவருக்கு தெரியாமல், உன்கி ஜான்காரிக்கே பினா, உன்கி ஜான்காரிக்கே பினா அவருக்கு தெரியாமல், உன்கி ஜான்காரிக்கே பினா என்னெல்லாம் வந்து உன்கி ஜானே பினா அப்படின்றதும் சொல்லலாம். மத் லேக்கர் ஜாவோ. அடுத்தது பாருங்கள், எனக்கு தெரியாமல் அவள் தனியாக போயிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு மேரி ஜான்காரிக்கே பினா, இல்லைனா மேரி ஜானே பினா ஓ அக்கேலே சலி கயி. ஸோ ஓ அப்படின்னா அவள், அக்கேலி அப்படின்னா வந்து தனியாக, சலிகை அப்படின்னா போய்விட்டாள் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.